கையை காட்டியா ஊசி போடணும். முடிஞ்சிச்சு. ஊசி போட்டியா? போட்டதே தெரியல. போடுவோம்ல 7 வருஷம் சர்வீஸியா? அப்படியா? உன் சம்பளம் எவ்வளவு? சம்பளமா? அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? இங்க பாருமா, நாங்க மால்தீவ்ஸ் ஜாப்ஸ் கன்சல்டன்சி வச்சிருக்கோம். மாலத்தீவுல உன்ன மாதிரி நர்சஸ்க்கு டாக்டர்ஸ்க்கு எல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கு, வேலைகள் நிறைய இருக்கு. நர்ஸுக்கே மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க தெரியுமா? இது 1 லட்சம் ரூபாயா? இங்க வெறும் 30,000 ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு அங்க வேலை வாங்கி கூடியா? அவ்வளவுதானே. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உன் ரெஸ்யூமேவோட அனுப்பு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற, செலக்ட் ஆகுற, பறக்குற. அப்படியே உன் கூட வேலை பாக்குறவங்க யாருக்கெல்லாம் விருப்பமோ எல்லாரையும் கூப்பிடு. என்ன? கண்டிப்பா கூட்டி வரேன். அப்பா, நல்ல நிறைய கமிஷன் அடிச்சிருவான். மாலத்தீவில் வேலை பார்க்கும் வெளிநாட்டவர்களுக்கு, குறிப்பா இந்தியர்களுக்கு ஒரு தகவல். இனிமே நீங்க உங்க சொந்த நாட்டுக்கு காசு அனுப்புறத மாசம் அதிகபட்சமா $150 தான் அனுப்ப முடியும். இது ஏங்க என்ன விளையாடுறீங்களா? அங்க எனக்கு வீட்டு கடன், நகை கடன், வண்டி கடன் எல்லா இஎம்ஐ சேர்த்து மாசம் 50,000 60,000 கட்டணும். நீங்க சொல்ற $150 வெறும் 13,000 தான் வருது. இதை வச்சு நாங்க எப்படிங்க சமாளிக்கிறது? இங்க பாருங்க, நீங்க உங்க வீட்டை கவனிக்கிற மாதிரி நாங்க எங்க நாட்டையும் கவனிக்கணும். மாலத்தீவுல டாலர்ஸ் இருப்பு தொகை கம்மியாயிட்டே போகுது. இதுல உங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை நீங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் இருக்கிறதும் போயிடும். அதனால நீங்க இங்க வாங்குற சம்பளத்தை இங்கேயே செலவு பண்ணுங்க. இங்கே செலவு பண்ணணுமா? இது சரிபட்டு வராது. ஏதாவது பண்ணி ஆகணும். ஒருவேளை இவங்க எல்லாம் கும்பலா சேர்ந்து ஏதாவது விபரீதமா முடிவெடுத்துட்டாங்கன்னா, இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். டாலர்ஸ் கையிருப்பு தொகை அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் தளர்த்துருவோம். அப்படியா? இருந்தாலும் அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவோமே. ஏஜென்ட், இங்க நடக்கிறதெல்லாம் கேட்க மாட்டியா? இத பாருமா, என் வேலை வெறும் வேலை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான். அதுக்கு மேல எதுவும் என்கிட்ட கேட்காத. படுபாவி சண்டாலா, இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே சொல்லாம என்ன ஏமாத்திட்டியா? என்னது ஏமாத்திட்டானா? சொல்லுவமா, சொல்லுவ. அங்க கம்மி சம்பளத்துல இருந்த ஒண்ண இங்க நல்ல சம்பளத்துல சேர்த்து விட்ட பாத்தியா? நல்லா சொல்லுவ. அவங்க அப்படி சட்டம் போடுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? போமாங்கிட்ட. இந்தியர்களே, இந்த ஆள் மாதிரி யாராவது சொல்றாங்கன்னு மாலத்தீவுக்கு வேலைக்கு வராதீங்க. இங்க நிறைய தடைகள் போடுறாங்க. வீட்டுக்கு காசு அனுப்ப முடியாம கஷ்டப்படுறோம். ஹலோ, உங்களுக்கு பணம் தானே அனுப்பணும். நம்ம கிட்ட வாங்க, பக்காவா அனுப்பிடலாம். நீ இல்லீகலா டிரான்சாக்சன் பண்ணுவீங்க, மாட்டினா களிதான், வாழ்க்கையே சீரழிஞ்சிரும். இல்ல வேணாம், நாங்க லீகலாவே மூவ் பண்ணிக்கிறோம். அப்பப்பா, ஆமா, வேற வழியே இல்லையே. என்ன, எந்த குளறுபடியும் இல்லாம கரெக்டா நடக்குமா? அப்படிவா வலிக்கு? அதெல்லாம் பக்காவா நடக்கும். ஆனா எங்களுக்கு 7% கமிஷன். 7% ரொம்ப அதிகமா இருக்கே. சரி, பரவாயில்ல.